தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். சித்திரை மாதம் வருடப்பிறப்பு வரப்போகுது, தமிழ் வருடப்பிறப்பு. இந்த வருடப்பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோபகிருத வருடத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13/4/2024 அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு 37 வினாடியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லக்னம் வந்து செவ்வாயுடைய லக்னமாக விருச்சிக லக்னத்தில் சனி பார்த்தீங்க அப்படின்னா 4வது வீட்லையும் சனி செவ்வாயோட இணைந்து 5ல் சுக்கிரன் புதனுடைய இணைவில் ராகுவோட இணைந்தும் 6வது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா குருவோட இணைந்தும் இந்த இயர் வந்து தொடங்க போகுது. இப்போ ஏற்பட்ட நிலவரத்தில் 8ல் சந்திரன் 8வது வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு. நேரடியாக கிட்டத்தட்ட லாபஸ்தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேது பகவான். இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோச்சாரத்தில் இருக்குது. ஆக இந்த கோச்சாரத்தில் குரோதி வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோபகிருதத்துலேருந்து குரோதி வருடம் அப்படிங்கிற இந்த தமிழ் வருடப்பிறப்பில் உங்களுக்கு என்ன அளவுக்கு நல்ல மாற்றங்கள், ஏன்னா இந்த இயரில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது, அதே அளவுக்கு குரு பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி மட்டும் இல்லை. அப்போ எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் நல்ல நன்மைகளும் பலதரப்பட்ட மாறுதல்களும் இந்த இயரில் இருந்தாலும் கூட மாத கோச்சாரங்கள் கிரகங்களுடைய பயிற்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் கணிச்சு தகுந்த பலன்கள் எந்த அளவுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். நல்லா தெளிவாக டீட்டெயிலாக கேளுங்க. காலச்சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கான சித்திரை மாதம் இதிலிருந்து கிட்டத்தட்ட பங்குனி வரை கிட்டத்தட்ட இந்த வருடப்பலன் அப்படின்னு சொல்லுது குரோதி வருடப்பலன் நம்ம சொல்லலாம். இந்த வருஷத்துல லக்னம் விருச்சிக லக்னத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பு நிறைந்த காலகட்டமா இருக்கும். பட் என்னன்னா இந்த மாத தொடக்கம் சித்திரை மாதத்துல லக்னத்துக்கு 6வது வீடாக இருக்கக்கூடிய சூரியனுடைய உச்சம் பெற்ற மேச ராசியில அது வந்து குருவோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு மாதமா இருக்கிறதுனால உங்க ராசிநாதன் 6வது வீட்டுல லக்னத்திலிருந்து 6வது வீட்லயும் உங்க ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலத்துல வந்து தொடங்குறதுனால ஒரு விதமான மந்த நிலைகள் உங்களுக்கு கட்டாயமா தெரியும். என்ன மாதிரி மந்தம் அப்படின்னா ஒரு காரியத்தை செய்யறதுல ஒரு தொய்வும் தெளிவில்லாத சூழலும், எதை செய்யலாம் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லாத மாதிரி ஒரு குழப்பத்தோடையே பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆஸ்லேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ஆஸ்லேஷன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சில காரியங்களை செய்யாமல் கூட விட்டுருவீங்க. ஒரு நல்ல விஷயத்த கூட தடை பண்ணுற மாதிரியான சூழல் வரதுனால விட்டுருவீங்க. அதனால் ஒரு மெனக்கடல் இருக்கத்தான் செய்யணும். பிஸ்னஸில் புதிய உத்திகளும் புதிய திட்டமிடலும் புதிய வாய்ப்புகள் தேடி போகிறது இந்த காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த நஷ்டங்களில் கொண்டு போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு விதத்திலையுமே எளிய விதத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் கூட ரொம்ப மெனக்கடலோடு பண்ணக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் குரு பகவான் கிட்டத்தட்ட சித்திரை மாதத்தில் ஒரு 18ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடம் உடைய அடுத்த வருடம் வரைக்கும் அவரும் இருக்க போறாரு. இந்த வருடத்துல இந்த குரு பயிற்சிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மார்ச் மாசத்துல தான் இருக்கும் 2025. அதனால வந்து இந்த சனியை பொறுத்த வரைக்கும் 7ல் இருக்கிறார். கலசஸ்தானம் சொல்லக்கூடிய 7வது வீட்டில் சனி செவ்வாய் இணைவுல தொடங்குறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பயமும் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ஒரு தடுமாற்றமும், ஏன்னா உங்க ராசிக்கு 2 கூடிய புத பகவான் ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல வந்து நீசம் பெற்று தொடங்குறதுனால ஒரு விதமான தடைகள் இருக்கிற மாதிரியான ஃபீல் மட்டும் இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த தடைகள் அப்படியே லைவ் இந்த 1 இயர் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சரி பண்ற அளவுக்கான ஒரு தடையாக தான் இருக்கும். அதனால வீண் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்றது, வேலை செய்கிற இடங்கள்ல சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் உங்கள் நண்பர்கள் ஒருவனை யாராக இருந்தாலும் சரி கூட பயணிக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பதவி உயர்வு, சம்பள பேக்கேஜ், நல்ல பேக்கேஜோட நல்ல ஜாப் மாற்றம், இடமாற்றம், நல்ல ஒரு வாய்ப்பை தேடி கொடுக்கறது கட்டாயமாக ஏற்படும். பொருளாதார இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த தோய்வு வந்து கட்டாயமாக சரியாகும். கடன் பிரச்சனை சரியாகும். கடன் சார்ந்த ப்ராப்ளங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு சந்தோஷம் உங்களுக்கு வந்துடும். அந்த ஒரு பிரச்சனையை இந்த 2024 வரக்கூடிய இந்த சித்திரையிலேருந்து அடுத்த சித்திரை 25க்குள்ள பெரிய மாறுதல் கட்டாயமாக காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து வம்பு வழக்கு, கோர்ட்டு பிரச்சனை, இருதார பிரச்சனை, 2 கல்யாணம் பண்ணிட்டு 2வது வாழ்க்கை தேடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது முதல் வாழ்க்கையிலேயே நிறைய விவாகரத்து பிரச்சனை, தேவையில்லாத மன ரீதியான மன உளைச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். 2ல் வந்து கேது பகவான் இருக்காரு. ஒரு மாதிரி குழப்பமோடே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கையில்.
நான் என்ன சொல்கிறது நீ என்ன கேட்குறது, மனைவி கணவனும் இந்த மாதிரி மாறி மாறி அவங்களுக்குள்ளேயான புரிதல்கள்லாம் கம்மியாகும். அதை நம்ம உணர்ந்து, ஏன்னா ஜாதகங்கிறதும் சரி, இறைநிலைகள் மாற்றங்களும் சரி, நம்ம வந்து முன்கூட்டியே சில விஷயங்களை சாதகமான சூழல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாதகமான வாய்ப்புல தேடி போனோங்கிறது தான் ஜாதகத்துடைய முழு கான்செப்டே. அப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னுங்கிறது தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி சில மாதிரிகளை பண்ணிக்கணும். இப்போ கேது 2ல் இருக்கிறார், 8ல் ராகு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த வீண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபேமிலியில் வரலாங்கிறனால ஒரு மாதிரி நீங்கள் அனுசரித்து போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அவங்க ஏதாவது சொன்னாலும் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. கண்டிப்பாக குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, திருமண பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சி எடுக்கிறது, குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சி எடுக்கிறது, இதெல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்க போகுது. அதே மாதிரி வெளிநாட்டு மக்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழலும், வெளிநாட்டில் நல்ல ஒரு அங்கீகாரமான நல்ல வேலையும், எதிர்பார்த்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் நல்லா வரவும் கட்டாயமாக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் இந்த 2024 நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி டிகிரி, எதிர்பார்த்த மாதிரி காலேஜ், எதிர்பார்த்தமான ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் இருக்க போகுது. நீங்கள் நல்ல முறையில் முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு சூழல் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அனுசரிச்சும் விட்டு கொடுத்து போய்க்கிங்க. மொத்தத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம், கவனத்தோட நிதானத்தோட செயல்பட்டீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. நீங்கள் இந்த மாதிரியான காலங்களில் குலதெய்வ வழிபாடும், முன்னோர்கள் ஆசையை தேடி பண்ணுறதும், அதே மாதிரி வாரம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அதாவது அம்மன் ஆலயங்களுக்கு போயிட்டு வரதும் மிக சிறப்பு ஏற்படுத்தும். தொலைதூர பயணமாக நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா சூரியனுடைய ஆலயத்துக்கு சென்று சூரியனுடைய ஓரையில் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென் திருப்பதி ஒரு முறை போயிட்டு வாங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அம்மனை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். நல்லதே நடக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருட படங்களை டீட்டெயிலாக பார்த்தீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இந்த கோச்சார பலன்களோட ஒத்து வரும், நம்முடைய தனிப்பட்ட யோக பலன்கள் ஏதாவது இருக்குதா இல்லையா. ஏன்னா நான் வந்து பிறந்த காலகட்டங்கள்லேருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் எனக்கு எல்லா விதத்துலையுமே தடுமாற்றங்கள், தொழிலையும் கஷ்டமாக இருக்குது, ஃபேமிலிலையும் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி வந்து என்னுடைய வீடு வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, என்னுடைய சொத்து விற்க முடியல, என்னுடைய பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக இருக்க முடியல, எல்லாமே தடையாக இருக்குங்க. என்னுடைய லைஃப்பில் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் என்னுடைய லைஃப்பில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னையோட அந்த வருத்தத்தை விட்டுருங்க. எல்லாருடைய லைஃப்லேயுமே மாற்றங்கள், மாறுதல்கள் எல்லாருடைய லைஃப்லேயும் உண்டு. ஒவ்வொரு நேரங்களில் ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும், ஒவ்வொரு சில நேரங்களில் தடைகள் தடுமாற்றங்கள் வரும். அதை மேனேஜ் பண்ணி ஒரு சிலர் தப்பிச்சு வந்துடுவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஆனால் வந்து எல்லா நாளும் கஷ்டமாகவே இருக்குது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக செக் பண்ணணும். அதுக்கு நமக்கு வந்து உகந்த பலனாக பார்க்கும்போது நம்முடைய சுய ஜாதகம், நமக்கு பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த், டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம டீட்டெயிலாக வந்து அன்றைக்கு நாள் பிறப்பு யோகம் என்ன, உங்களுடைய பிறப்புக்கு முன்பு உங்கள் தாயினுடைய பிறப்பு பலாபலன் என்ன, அவங்களால ஏதாவது கர்மாக்கள் இருக்கா, அல்லது இடைப்பட்ட கால கர்மாக்கள் எதாவது இருக்கா, அல்லது உங்கள் ஜாதக யோகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, எந்த வயசில் வேலை செய்யும், எந்த வயசில் நீங்கள் திருமணம் செய்யலாம், எந்த இடத்துல வேலை செய்ய முடியும், என்ன தொழில் செய்தால் நீங்கள் நல்லா இருக்க முடியும். இந்த மாதிரி வந்து சுய ஜாதகத்தை ஆராயும் பொழுது பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோச்சாரத்தோடு இந்த திசா புத்தி பலன், உங்களுக்கு திசாநாதனுடைய பலன், உங்களுக்கு புத்திநாதன் இப்போ என்ன புத்தி போயிட்டு இருக்கு, அந்த புத்திநாதன் ஏதாவது ஆட்சி உச்ச படத்தில் இருக்கிறாங்களா, அல்லது லாபகரமான புத்திநாதன் புத்திகள் போயிட்டு இருக்கா, லாபகரமான திசை நடந்துட்டு இருக்கா, எப்போ உங்களுக்கு அந்த வலுவான யோகங்கள் கிடைக்கும், என்ன டிகிரியில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன டிகிரி வயசு உங்களுக்கு என்ன நெகட்டிவாக இருக்குது, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது முழுமையான ஒரு கண்ணோட்டமாக முழுமையான பலனாக நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கான வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கும் எந்த நேரம் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்கன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அஸ்ட்ராலஜி இருந்தாலும் கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு நியர்பை இல்லை, யாராவது உங்களுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும், நம்மகிட்டே பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கிற சேவ் பண்ணிக்கிங்க. நம்முடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நம்ம நேரில் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம்மாஸ்பத்திரிக்கு பக்கத்தில் தான் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. செல்வவேல் ஜோதி நிலையம்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபோன் கன்சல்டிங்கும் அந்த நம்பர் சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான், அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுற டீட்டெயிலை ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கான ஜாதகத்தை நம்ம பார்த்து என்னெல்லாம் அடுத்த நகர்வில் நம்ம செய்யலாங்கிறது டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக எல்லா விஷயம் நல்லதாகவே நடக்கும். தைரியமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.